श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनजनं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இதுவரைக்கும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல உத்தரார்த்தத்துல முக்கியமான ரெண்டு விஷயங்கள், ஸ்ருதி கீதை என்கிறது அந்த வேதங்களை எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற விஷயம். அதுக்கப்புறமா நாரதர் மூலமாக யார் பரமாத்மன், யார் சர்வோத்கிருஷ்டன் என்பதை பெருமாளை வெளிப்படுத்தினது. நாராயண ரிஷியாக இருந்துட்டு பத்ரிகாசிரமத்துல இருந்துட்டு சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை வெளிப்படுத்தினார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் காரியமாகவும் இருந்துருக்கு. அவர் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்துருக்கு. எல்லா வஸ்துக்களும் அவருடைய படைப்புகள் தான். எல்லாருடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தி என்று சொல்லக்கூடிய எல்லா நிலையுமே அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறதுதான் ஒவ்வொரு வஸ்துக்கும். இப்படி இந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவன்ற விஷயத்தை விஸ்தாரமாக அவருடைய திருவாக்குனாலேயே தெரிஞ்சிருந்தோம். இதுக்கப்புறமா ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தையும் பரீட்சித்த மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறேன். தேவதாந்திரங்கள்லாம் ஆசிரியமானோம். அவெல்லாம் தேவதாந்திரங்களை ஆசிரியமானாக்கா அப்போ பலன் சீக்கிரமாக கிடைக்கிறது. பெருமாள் ஆசிரியமானாக்கா பலன் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது. எத்தியானுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியம்னு உண்மையாக பெருமாளை நினைக்கிறவர்களுக்கு அவளிடத்துல இருந்து அவளுடைய பணம்லாம் இல்லாத போயிடுறதுதான் பண்றேன் பெருமாள். பணம் போயிடுச்சுன்னாக்க யாருமே கிட்ட வரமாட்டாங்க. பணம் இருக்கிறவாதான் பந்துக்கள்லாம் வருவா, பணம் இருக்கிற வரைக்கும் தான் நண்பர்கள்லாம் வருவா, பணம் இருக்கிற வரைக்கும் ஊர் மக்கள்லாம் நம்மளுக்கு சோத்தம் பண்ணுவா. எல்லாமே நம்ம அணுகிறதுன்றது பணம் இருந்தாதான். இப்ப அந்த அர்த்தம் இல்லாத போயிடுச்சுனாக்க நாம இருக்கிறதே அர்த்தம் இல்லாத போயிடும். இத உணர்ந்துட்டு இந்த சன்னிவேசத்திலையும் யார் அந்த சாட்சாத் சிவன் நாராயணனே நமக்கு கதின்னு நினைக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெருமாள் பண்றே என்பது விஸ்தாரமா சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்லி சொன்னேன். தேவதாந்திரங்களிடத்துல போனோம்னாக்க சீக்கிரமாக சில பலன்கள் பெறலாம். ஆனா அந்த தேவதாந்திரங்கள்லாம் அவளுக்கு பிரசன்னத்தையும், அதாவது சந்தோஷமும் சீக்கிரமா வந்துடும், அல்ப விஷயத்துல கோபமும் வந்துடும். இதுதான் தேவதாந்திரங்களுடைய ஒரு ஸ்திதி நிலை. பெருமாள் அப்படி கிடையாது. பெருமாள் தன்னை சார்ந்தவர்களாக தன்னை சேர்ந்தவர்கள் விஷயத்துல என்ன வேணா பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கு. அவ சின்ன சின்ன தப்பு பண்ணாள்னாக்கா அந்த தப்பெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன் பெருமாள். அதே சமயத்துல பெருமாள் இடத்துல இருந்து பலன் வருதுன்றது இருக்கச்சு முதல் அதாவது முதல் தசையில வரைச்சே அது கஷ்டமா இருந்துருக்கும். ஒரு ஸ்திதியில
நாம பெருமாளை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்கள் என்கிற அளவுக்கு ஒரு எண்ணம், ஒரு நிலைப்பாடு வந்துட்டோம்னாக்க நமக்கு நாம இட்ட வழக்காக பெருமாள் ஆயிடுது. இந்த பக்தர்கள் இட்ட வழக்காக பெருமாள் ஆயிடுது. இதே தேவதாந்திரங்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இவளுடைய யார் அவளை உபாசனம் பண்றாளோ, யார் அவளை பூஜிக்கிறாளோ, தேவதாந்திரங்களை பூஜிக்கிறாளோ, அவ விஷயத்துல முன்பின் யோசனை பண்ணாமலே சில வரன்களை கொடுத்து அவளையும் சங்கடத்துக்கு உள்படுத்தி தானும் சங்கடத்துக்கு உள்ளாயிடுவா. சாக்குனேயன், பஸ்மாசுரன் என்றெல்லாம் பெயர் பெற்ற விரகாசுரன் விஷயத்துல சிவபெருமான் வரன் கொடுத்ததும் அதனால வந்த அனர்த்தங்களையும் பத்தியும் சொன்னாங்க. இந்த விரகாசுரன் தீவிரமான தபஸ் பண்ணி சிவபெருமான சாட்சாத்கரிச்சு ஒரு விபரீதமான ஒரு எண்ணத்தை ஆசைப்பட்டான். தான் யார தொடரமோ அந்த தொடரெல்லாம் பஸ்மமா போயிடணும்ன்ற ஆசை. இது விபரீதமான ஆசைன்னு சொல்றது. நாம எல்லாரும் நினைப்போம், நாம தொடர்றதெல்லாம் நன்னா ஆகணும், மேல மேல விருத்தி அடையணும், நாம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது சிறப்பாக இருக்கணும், விசேஷமாக அடையணும், வளர்ச்சி அடையணும்னு தான் நாம ஆசைப்பட்டோம். ஆனா அவனுடைய ஆசை விபரீதமான ஆசை. நான் தொட்டா எல்லாமே யார தொடரனோ அவன்லாம் அழிஞ்சு போயிடணும்ன்ற ஒரு ஆசை. சிவபெருமானுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் கூட அவன் கேட்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த வரனையும் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டா அவர் தலையிலேயே கையை வச்சு நான் உன்னை பரீட்சிச்சு பாக்குறேன், நீ கொடுத்த வரம் சரியான்னு ஒரு தெத்துட்டு ஓடிட்டு போய் கடைசியில பெருமாள் வந்து விழ. அப்ப பெருமாள் ஏதோ ஒரு பிரகாரமா அவனை தன்னுடைய வார்த்தைகளால அவனை மயக்கி தன் தல்லையே தன் கையை வச்சுக்கும்படியாக பண்ணி அவனையே இல்லாத பண்ணிட்டு அப்படின்ற விற்த்தாந்தம் வரைக்கும் பார்த்துட்டேன். இந்த விற்த்தாந்தத்தினால சொல்லப்படுகின்ற விஷயம், நமக்கு உணர்த்துகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, தேவதாந்திரங்கள் சீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பலன் அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பதுதான். இதே பெருமாளிடத்திலிருந்து நாம வரக்கூடிய பலன்கள் எல்லாமே கேமத்தை தான் உண்டு பண்ணும். துருவச்சரித்திரத்துல நாம பார்க்கிறோம். துருவச்சரித்திரத்துல அந்த குழந்தை பாவம் நாரதரிடத்திலிருந்து வாசுதேவ துவாரகாட்சர உபதேசம் பெற்று அந்த குழந்தை தீவிரமான தபஸ் பண்றது. அப்படி தீவிரமான தபஸ் பண்ணுச்சு. அதாவது ஒருவேளை ஆகாரம், அப்புறமா அபட்சகா, அதை வெறும் ஜலத்தை மாத்திரம் ஆகாரமாக, வாயு மாத்திரம் ஆகாரமா எடுத்துட்டு அதுவும் இல்லாத ஒரு தபஸ். அங்க இருக்கிற சரகுகள் எல்லாம் அதை ஆகாரம் எடுத்துட்டு, அப்படி எல்லாம் அதுவும் இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒரு தபஸ், அதாவது எந்த நிராகாரமான ஒரு தபஸ். அப்படி அந்த ஒரு தபஸை பார்த்து லோகமே அப்படியே நடுங்கி போன சமயத்துல பெருமாள் பிரத்யட்சமாறு. பெருமாள் பிரத்யட்சமான உடனே அந்த குழந்தைக்கு பார்த்த உடனே தன்னுடைய சங்கத்தினால தாடையில அப்படி தட்டி விடுறே. உடனே அத்தியாத்ம ஞானம் வருது. அந்த துருவஸ்ருதின்றதுக்கு ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். ரொம்ப அற்புதமானது பெருமாளை பத்தி விசேஷமா சொல்றாங்க. அப்படி துருவஸ்ருதி பண்ணச்சே கூட அப்ப பெருமாள் என்ன பண்றேன் கடைசியில, அப்பா நீ எதுக்கோசம் தபஸ் பண்ணேன்றது எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன். அத்தோட மாத்திரமில்ல, நீ எத்தனையோ நாட்கள் இந்த ராஜ்ய சாசனம் பண்ணி அதுக்கப்புறமா என்னுடைய கதி மோட்சத்தையும் அடைவாயாக, அந்த பலத்தையும் நான் கொடுக்கிறேன்னு பெருமாள் கொடுக்கிறேன். அப்போ பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே ஹிதத்தையே கொடுப்பவராக இருக்க. மீதி பேர் அவ கேட்கறத கொடுக்குற, அது ஹிதமா ஹிதம் இல்லையான்றத பத்தி யோசனையே பண்ணாமல் மீதி பேர்லாம் கொடுக்குறா.
ஆனா பெருமாள் ஒருத்தர் தான் தன்னை அண்டினவர்களுக்கு, தன்னை ஆசிரித்தவர்களுக்கு ஹிதம் ஒன்னையே பண்ணுபவராக இருக்க என்பது இது வரைக்கும் நாம பார்த்த விஷயம். எப்ப பார்த்தாலும் ஒரு சமஸ்ய வருது, எங்க போனாலும் நமக்கு இருக்கிற சமஸ்ய தான். இவன் பிரிவுனா அவன் பிரிவுனா, இவன் வசதியா அவன் வசதியா, இப்படி பாக்குறதுன்றது எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற ஒரு சமஸ்ய தான். இந்த சமஸ்ய மகர்ஷிகளுக்குள்ளேயும் வருது, வித்வான்களுக்குள்ள வருது. நான் வசதியா நீ வசதியான்றது. நான் எல்லா வித்வான்களும் அவாவா நினைச்சுப்பா, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ரொம்ப வாசிச்சவன் எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க. இதுல வேடிக்கை பாக்குறவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தரை பார்த்து கேட்பா, அவர் வசதியா இவர் வசதியா, அவருக்கு எவ்வளவு சாஸ்திர ஞானம் இருக்கு, இவருக்கு எவ்வளவு சாஸ்திர ஞானம் இருக்குன்னு இதை வேடிக்கை பார்க்கிறவா கேட்கிறவா இருந்துச்சு. இல்ல இவா மூலமாக ஒரு பலத்தை அடையணும்னு நினைக்கிறவாளும் யார் இதுல சிறந்தவர்கள் என்றதை தெரிஞ்சுட்டு அவளை ஆசிரியிச்சு அவ மூலமாக ஞானம் சம்பாதிக்கிறதோ இது பண்றதோ இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் யார் பெரியவன்றதான் இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துருக்கு. எல்லாருக்கும் இந்த லோகத்துல பிரகிருதி சம்பந்தம் இருந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி தோன்றும். இந்த பிரகிருதி சம்பந்தத்தெல்லாம் கடந்தவர்களாக இருக்கிறவா இருக்காள, அவதான் உண்மையிலேயே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். இப்ப தேவதைகளுக்குள்ள 3 பேரை சமமாக பாவிக்கிறோம். அந்த 3 பேர் யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பதாக. விஷ்ணுன்றதும் பெருமாளுடைய அவதாரம் தான், சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம். ராமன், கிருஷ்ணன் இப்படி வராகம்லாம் அவதாரம் பண்ற மாதிரி விஷ்ணுவாகவும் அவதாரம் பண்ணி இந்த லோகம் மொத்தத்தையும் பெருமாள் ரட்சணம் பண்றார். இப்போ மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரஹ சாதோசி தத்சமதயா ததிதன்ன சித்ரம். மத்தியே விரிஞ்சி சிவயோஹோ விஹிதாவதாரஹ சாதோசி தத்சமதயா ததிதன்ன சித்ரம். இது பெருமாள் சுவாமி தேசிகன் தேவபெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை. விரிஞ்சி சிவயோர் மத்தியே, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பெருமாள் அவதாரம் பண்ற, விஷ்ணுவாக அவதாரம் பண்ற. இப்படி விஷ்ணுவாக அவதாரம் பண்ணினதுனால அவ நடுவுல இருக்கிறபடினால அவளுக்கு சமமாக தான் உண்மையும் அவ பாவிக்கிறான். இது உலக இயல்பு. 4 துஷ்டாளுக்கு நடுவுல ஒரு நல்லவனும் வந்தாருனாக்க அந்த நல்லவனையும் துஷ்டன்னு தான் நினைப்பார். 10 பண்டிதாளுக்கு நடுவுல ஒன்னும் தெரியாத ஒருத்தனும் பெருசா சால்வையை போட்டுட்டு வந்தான்னா கூட இவரும் பண்டிதர்னு தான் நினைப்பார். அப்ப அந்த சிவபெருமானுக்கும் மத்தியே விரஞ்சி சிவயோகோ விஹிதாவதாரஹ சாதோசி தத் சமதயா ததிதன்ன சித்ரம். அவளுக்கு சமமாக லோகத்துல இருக்கிறவாள்லாம் அந்த தேவபெருமாள் நினைக்கிறான்னா அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. மாயாவசே நமகராதி சரீரிணம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேஷலோகா. பெருமாள் பல அவதாரம், மத்ஸ்யமாக, கூர்மமாக, ஹம்சமாக, இப்படி பல ரூபத்துல, வராகமாக, இப்படி எல்லாம் பல ரூபங்களை எடுக்கிறேன். இப்படி பல ரூபங்கள்ல அவதாரம் பண்ணி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை அவர் பண்ணி வைக்கிற, அதை நிறைவேற்ற. பெருமாள்
மாயாவசேனன்னு மாயா சப்தம்ன்றது சங்கல்பம்னு அர்த்தம் அதுக்கு. மாயான்றதுனால பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எடுக்கிறேன். நாமெல்லாம் கூட மனுஷனா பிறக்கிறோம், பாப்பமா ரமணீய சரணான்னு சரணாக ரமணீயாம் யோனிம் ஆபத்தியரன்னு கபூய சரணாக கபூயாம் யோனிம் ஆபத்தியரன்னு எல்லாம் ஸ்ருதி சொல்றது. ஒரு புண்ணியானுபவம் பண்ணின பிற்பாடு திரும்பி வரச்சே நல்ல காரியங்களை பண்ணிந்தோமானாக்கா நல்ல ஜென்மா நமக்கு ஏற்படுறது. தீய காரியங்களை பண்ணிந்தோமானாக்கா சுயோனிம்பா சூக்கரயோனிம்பாம்னா நாயாகவோ பன்னியாகவோ இப்படி எழிக்குலத்தவனாகவோ இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பிறப்பு ஏற்படுறது. இப்ப நம்மளுடைய பிறப்புன்றது இருக்க நம்மளுடைய கர்மானுகுணம் தான் ஏற்படுறதை தவிர நான் இப்ப ராஜாவா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா என்னால ராஜாவா பிறக்க முடியாது. அந்த ராஜாவா பிறக்கிறதுக்கு ஏற்ற புண்ணியம் நாம பண்ணிருந்தாதான் நான் ராஜாவா பிறக்க முடியும். ஆகையால நம்மளுடைய பிறப்புன்றது கர்மானுகுணமாக ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கிற ஒரு சரீரத்தை நாம அடையிறோம். அது புழுவா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், பிராணியா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், ராட்சசனா இருக்கலாம், யக்ஷனாக இருக்கலாம், என்னவனா இருக்கலாம். ஆனா பெருமாள் இப்படி வராகமாகவோ மத்ஸ்யமாகவோ ஹம்சமாகவோ இப்படி எல்லாம் ரூபம் எடுத்துக்கிறார. அவர் என்ன புண்ணியம் பண்ணி இப்படி வராக ரூபத்தை எடுத்துக்கிறாரா, பாபம் பண்ணி மத்ஸ்ய ரூபத்தை எடுத்துக்கிறாரா, எப்படி எதை எடுத்துக்கிறார் அப்படின்னா மாயாவசேன மகராதி சரீரிணம் த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேஷலோகஹ. மாயாவசேன மகராதி சரீரிணம் த்வாம், ஒரு மாயினால உம்முடைய சங்கல்பத்தினால நான் இப்ப மனுஷனாக அவதாரம் பண்ண போறேன். பிதரம் ரோச்சையா மாசான்னு சொல்றேன். இந்த ஜென்மா நான் மனுஷனாக நான் அவதாரம் பண்ண போறேன். இந்த ஜென்மால தசரத சக்கரவர்த்தி எனக்கு தகப்பனாராக இருக்கட்டும், இந்த ஜென்மால வசுதேவர் எனக்கு எனக்கு தாயாராக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறேன். அவளுக்கு குழந்தையா இவர் பிறக்கிறேன், அவதாரம் பண்றேன். இந்த மாதிரி இருக்கச்சே இது எத்தனை பேருக்கு தெரிகிறது? கம்சன் கண்ணுக்கு அது தெரியறதுன்னு தெரியல, சாதாரண பையனா தான் நினைக்கிறேன். திருவாயூர்பாடியில இருந்திருக்கிற அத்தனை கோபியர்கள் திருஷ்டியில கண்ணனும் இத்தனை கோபர்கள் மாதிரி அவனும் இவன் கொஞ்சம் ஷுரூடா இருந்துருக்கான், விளையாட்டா பேசுறவனா இருக்கான், எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறவனா இருந்துருக்கான் அப்படின்னு அவனிடத்துல ஒரு நாட்டம் வருது. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள். இதுதான் பெருமாளுடைய அவதார விஷயத்துல உலகத்தோருடைய எண்ணங்கள். சைலோஷமத் விவித வேஷ பரிகிரஹம் த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேஷலோகஹ. இதுவும் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்ற வார்த்தை. சைலோஷமத் விவித வேஷ பரிகிரஹம் த்வாம். ஒரு நாடகத்துல நடனாக, அதாவது நடிப்பவனாக இருந்திருக்கிற நடிகன் பல வேஷங்களை அவன் போட்டுக்கிறான். ஒரு இடத்துல பப்புனா வேஷம் போட்டுக்கிறான், ஒரு இடத்துல ராஜாவா வேஷம் போட்டுக்கிறான், ஒரு இடத்துல இது பண்ணிக்கிறான். இப்ப இந்த காமெடினா நடிக்கிறவன் எல்லாம் அடி வாங்குறதா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. இப்போ அவன் உண்மையிலேயே ராஜாவாக நடிச்சதுனால அவன் பெரிய ராஜாவாயிட போறானா? இல்ல. ஒரு இடத்துல பிச்சைக்காரனா நடிச்சதுனால அவன் பிச்சைக்காரனா ஆயிட போறானா? ரெண்டும் இல்ல. இந்த லோகம் என்ன பண்றது? சில சினிமாவை பாக்குறோம், நாடகத்தை பாக்குறோம், பார்க்கச்சேயே அதுலயே தன்மயமா ஆயிடுறது. அந்த உணர்ச்சி பொங்க அதுல எதனா ஒரு அடுத்தது என்ன போறதோ என்னமோ ஆத்துலயே நடக்கிற விஷயம் மாதிரி நினைச்சுட்டு இங்க போடி வருது. அந்த சினிமாவை பாக்குறதுக்கு, தொடரை பாக்குறதுக்கு வருதுன்றதெல்லாம் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு சந்தோஷம் வருது. நிஜமில்லைன்னு நன்னா தெரியும், இருந்தாலும் அதுல ஒரு பார்த்துக்கச்சே ஒரு சந்தோஷம் வருது. நிஜமில்லைன்னு நன்னா தெரியும், இருந்தாலும் ஒரு துக்கம் வருது.
அதுல ஒருத்தன் அழுதான்னாக்கா, ஒரு தப்பா நடந்ததுன்னாக்கா, இதை நம்ம கண்ணிலேயே நமக்கும் கண்ணுல ஜலம் வருது. இது சாதாரணமா எப்பயோ ஒரு வாட்டி பாக்குறவளுக்கு, எப்ப பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருக்கவளுக்கு இதெல்லாம் வராது. இது எப்பயோ ஒரு வாட்டி பாக்குறவளுக்கு இதெல்லாம் நடக்கிறது. இதுதான் லோகத்தினுடைய இயல்பு. சைலூஷபத் விவித வேஷ பரிகிரகம் துவாம். இப்படி நீ எடுக்கிறவன, இப்ப அந்தந்த வேஷத்துல இருக்கவன் அவனாகவே எப்படி நினைக்கிறாளோ அந்த மாதிரி நீ ஒரு நடன் மாதிரி பல வேஷத்தை எடுத்திருந்தா கூட ஜனங்கள்லாம் நினைக்கிறது, சில சமயத்துல அறியாத ஜனங்கள்லாம் நினைக்கிறது, பெருமாள் மத்தியமா இருக்கே, பெருமாள் கோதுமமா இருக்கே, ராமனாக ஒரு மனுஷனா இருந்திருக்கார், இப்படி எல்லாம் நினைக்கிறது. இதுதான் இயல்பு. இப்ப எல்லாருக்கும் ஒரு எண்ணம் மாத்திரம் எப்பவுமே இருந்துருக்கு. பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு 3 தேவதைகள்ல யார் உயர்ந்தவர் என்பதை தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் இருந்ததான் இருந்துருக்கு. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் திரயாணாம் அந்யஸ்தைஸ்வரியமித்யா நிபுண பணிதி ஆத்ரியந்தே நசந்தஹ. சுவாமி தேசிகன் ராஜதிரேதாரத்துல சாதிக்கிற பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை சொல்ற ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம். எல்லா ஆத்மாக்களும் ஒன்னொன்னு சில பேர் நினைக்கிறார், எல்லா தேவதைகளும் ஒன்னொன்னு சில பேர் நினைக்கிறார். திரிக சமதிகதா, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சமானமான குணத்தை உடையவர்கள், சமமானவர்கள்னு சில பேர் நினைக்கிறார். துல்லியத்தை இதுக்கு இவாளுக்குள்ள வேறுபாடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறார். அந்நியத்ரைஸ்வரியம், இவா 3 பேரை காட்டிலும் வேறுபட்டவராக ஒருத்தர் எல்லாரையும் நியமிப்பவராக இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு எண்ணங்கள், இது எல்லாத்தையும் போக்கடிச்சு சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தரே பரதத்துவம் என்கிற விஷயத்தை அந்த பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்ப இது எல்லாம் இந்த பாகவதம் விஷ்ணு புராணம் போன்ற பல பிராச்சீனமான இதிகாச புராணங்கள்ல இருந்தும் ஸ்ருதிகள்ல இருந்தும் எடுத்து அதை நிர்ணயம் பண்ற சுவாமி தேசிகன். இப்ப இந்த இடத்துல இந்த பரதேவதா விஷயத்துல ஒரு பெரிய விசாரம் நடக்கிறது. சரஸ்வதி நதி தீரத்துல ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு சத்ரயாகம்னு சொல்லக்கூடியது, இது பல வருஷங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு யாகம். இந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறாளாம். அந்த யாகத்தை அனுஷ்டிக்கச்சு, யாகம் பண்ணச்சு, அந்த மகர்ஷிகளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. சரஸ்வத்யா தடே ராஜன் ரிஷயः சத்ரமாசத விதர்க்க சமபூத் தேஷாம் த்ரிஷ்வதீசேஷு கோ மகான். த்ரிஷ்வதீசேஷு எத்தனையோ தேவதைகள், 33 கோடி தேவதைகள் இருந்த அவள்லாம் கூட விட்டுட்டு 3 பேரை மாத்திரம் எடுத்துட்டு, இந்த 3 பேருக்குள்ள யார் மகான், யார் சிறந்தவர், யார் உயர்ந்தவர் என்கிற விசாரம் வந்துட்டான். தஸ்ய ஜிஜ்ஞாசயா தேவை பிருகும் பிரம்மசுதம் நிருபா தஜ்ஞப்யை பிரேஷயாமாசு சோப்யகாத் பிரம்மண சபாம். சரி, இது நாமளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யாரையான ஒருத்தரை அனுப்பிச்சு பார்த்து இவ 3 பேர் இடத்துலயும் நேரம் போய் பாரு, அதுல இருந்து அவ எப்படி நடந்துக்கிறான்றத பார்த்து யார் விசேஷம்ன்றத தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்ற. சரி, யார அனுப்பிக்கிறதுன்னு ஒரு விஷயம். எல்லார காட்டிலும் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்க பிரம்மாவனுடைய புத்திர பிருகு மகர்ஷி, பிக்க தபஸ்வி. அந்த பிருகு மகர்ஷியே அனுப்பிச்சு வைப்போம் என்று சொல்ற. அந்த பிருகு மகர்ஷியும் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். அவசியம் நான் போய் பார்த்து
அங்க நடக்கிற சமாச்சாரத்தை எல்லாம் சொல்றேன், யார் வசதின்றத தீர்மானம் பண்ணலாம் சொல்ற. இவர் பிரம்மாவனுடைய குமாரர், பிரம்மாவனுடைய சபைக்கு போற, அதாவது பெரிய பேருக்கு பிரம்மலோகத்துக்கு போறார். அந்த சபையில பிரம்மாவும் சரஸ்வதியும் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். சத்ய ஜிஜ்ஞாசயம் ந தஸ்மை பிரம்மணே ஸ்தோத்திரம் சக்ரே சத்வ பரீட்சயா தஸ்மை சுக்ரோத பகவன்னே பிரஜ்வலன் ஸ்வேன தேஜசா. இப்ப இவாளை பரீட்சிக்கிறதுக்காக போறேன் பிருகு மகர்ஷி. சாதாரணமா போனோமானாக்க, ராஜசபைக்கு போனோமானாக்க, ஒரு ராஜாவுக்கு ஒரு சல்யூட்டேஷன், ராஜாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த சபையில போய் அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் தானே பண்ற வழக்கம். இப்ப பிருகு மகர்ஷி பிரம்மாவனுடைய புத்திரர், அப்பாவை புதுசா பார்க்க போறோம்னாக்கா அப்பாவை பார்த்த உடனே சேவிக்கணும். அப்பா உமக்கு இந்த வஸ்துவெல்லாம் நான் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து அப்பாவனிடத்துல ஒரு பிரீத்தி. நாம பூர்வ பாஷையா இருந்துட்டு பாங்கா இருக்கிறா, சௌச்சமா இருக்கிறா, உமக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் நாம கேட்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தகப்பனாரையே பரீட்சை பண்றதுக்கோசரம் போறாரு. இப்ப இந்த சன்னிவேசத்துல அப்பா மகன்ற முறையில போல, இவர் பிருகு மகர்ஷி பிரம்மா உயர்ந்தவரா, சிவன் உயர்ந்தவரா அல்லது விஷ்ணு உயர்ந்தவரான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 லோகத்துக்கும் அவர் போறேன். இந்த மாதிரி சன்னிவேசத்துல போய் அவரை சேவிக்கிறது, இது பண்றதுன்றதெல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யப்படலை. ஆகையில இந்த சபைக்கு போறேன். சபைக்கு போனா பிரம்மாவை சேவிக்கல, பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, நேர போய் சபையில உட்காந்துட்டு. இப்படி ஒருத்தம் பண்ணான்னா யாருக்குதான் மனசுக்கு கஷ்டமா இருக்காது? பிரம்மாவுக்கும் கோபம் வருது. என்னடா ஒரு மரியாதை இல்லாத ஒருத்தன் நடந்துக்கிறானே தன்னுடைய அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம் வந்துடுது. தஸ்மை சுக்ரோத பகவான் பிரஜ்வலம் ஸ்வேன தேஜசா. அந்த முகத்திலேயே தெரியறது, அப்படியே தனக்கு இவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்குன்றது தெரியறது. ஆனா பிரம்மா என்ன பண்றாருனாக்க, இது நடந்துன்றது 3ஆம் மனுஷன் இல்ல, தன்னுடைய குமாரனை, தன்னுடைய பிள்ளையே. ஆத்மன் யுத்திதம் மன்யம் ஆத்மஜாயாத்மனாம் ஆத்மனா பிரபு அசீசமத் யதா வன்ஹிம் ஸ்வயோன்யா வாரிணா பிரபு. இப்ப தன்னிடத்திலிருந்தே உண்டான இந்த தன் பையனா இருந்திருக்கிற பிருகு அவரே திரஸ்காரம் பண்றே தன்னை. அப்ப தன் பையனே தன்னை திரஸ்காரம் பண்ணினாக்கா அந்த திரஸ்காரம் பண்ணச்சே கோபம் வரதான் வந்துட்டு. ஆனாலும் கூட அத கொஞ்சம் அந்த கோபத்தை தணிச்சுக்கிறேன். அந்த கோபத்தினால சபிக்கல கிப்பிக்கல, சண்டை போடல, ஒன்னும் பண்ணல. என்னமோ இந்த பையன் முட்டாள்தனமா இப்படி பண்றது, நம்ம பையன்தான் என்ன பண்றது அப்படின்னா, வேற ஒருத்தரா இருந்தா மேலையும் கழியுமா எகிரி குதிச்சிருப்பார். இது தான் உண்டு பண்ண நெருப்ப தானே தண்ணி கொட்டி அணைக்கிற மாதிரி தன்னிடத்துல இருந்து உண்டான இந்த பிருகு மகர்ஷி விஷயத்துல தனக்கு ஏற்பட்ட கோபத்தை தானே தணிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இதே பிருகு மகர்ஷி கைலாச பர்வத்தத்துக்கு போறேன். இப்ப பிரம்மாவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டேன். பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன? ஒரு அல்ப காரணம். தான் போய் அவரை சேவிக்கல, அவரை ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக இவ்வளவு கோபம் அவருக்கு வருது. இந்த பிரகிருதியில இருக்கிறவளுக்கு வராம இந்த கோபம் வருதுன்றது இருக்கு, இது ஒரு தோஷம். இது பிரம்மாவுக்கு வருதுன்றத புரிஞ்சுக்கிறார் அவர். அடுத்தது ருத்ரன் கைலாசத்துக்கு போறார். கைலாசத்துக்கு போன உடனே பிருகுவை பார்த்த உடனே அந்த மகேஸ்வரன் தன் தம்பி தானே, என்ன நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு
பிரம்மாவனுடைய படைப்பு ருத்ரன். ஆகையில பிருகு மகர்ஷியும் பிரம்மாவனுடைய படைப்பு பிரம்மாவனிடத்திலிருந்து உண்டானவர். இப்ப 2 பேரும் அண்ணன் தம்பி தான். தம்பியை பார்த்த உடனே அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோட பரிரத்தம் சமாரேபே உத்தாய பிராதரம் முதா, தம்பி வந்தான் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம். அவனை அப்படியே தழுவிக்கணும்னு ஒரு ஆசை சிவபெருமானுக்கு. பிருகு மகர்ஷியை தழுவிக்கணும்னுட்டு தன்னுடைய ஆசனத்துல இருந்து எழுந்து அந்த பிருகு மகர்ஷியை தழுவிக்கிறதுக்காக போற. அப்ப பிருகு மகர்ஷி என்ன பண்றார் அப்படின்னா, நைச்சது, அவர் தன்னை தழுவிக்கிறத இவர் விரும்பலை. என்னடா இது, எல்லாரும் அண்ணன் தம்பி இருக்கான்னா அண்ணன் கட்டிட்டு நம்மள சந்தோஷப்படுத்தான் அப்படின்னு சொல்லுச்சு, தன்னை தழுவிக்கிறதுக்கு விரும்பலன்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு சிவபெருமானுக்கு இங்க தட்ச பிரஜாபதியின் இடத்தெல்லாம் அபச்சாரப்பட்டதுனாலையும் இந்த பூத பிசாச்ச பிரேத கணத்துல ஒத்தரா இருக்கிறபடினாலையும் மகர்ஷியா இருக்கிறவ அவனை தழுவிக்கிறதுக்கு விரும்பல. இத பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. இந்த காலத்துல கை கொடுக்கறதுக்கு கைய நீட்டுறா. கைய நீட்டினா சரிடா, கைய நீட்டச்சே. அப்போ கைக்கு நாம கொடுக்காது போயிட்டோமானாக்கா இப்ப அவனை தொடக்கூடாதுன்னு, அசுத்தன்னு தொடக்கூடாதுன்னு போறோமா, ஏன் போறான், இல்ல அவனை பிடிக்கலன்னுட்டு பண்றோமா அப்படின்னு எல்லாம் வந்தாக்கா அவனுக்கு கோபம் வந்துருப்போம். சாதாரணமாவே கோபிஷ்டருவர் தான் ஆசையா தன் தம்பி வந்திருக்கான், பிராத்தா வந்திருக்கான், அவனை தழுவிக்கணும்னு போச்சு, என்ன தொடாதேன்ட்டு தூரம் போனாக்கா அவருக்கு வர கோபம் இவ்வளவுன்னு சொல்ல முடியல. சூலத்தை எடுத்துட்டு தம்பின்னு கூட பார்க்காமல் அவ வதம் பண்றதுக்கு கிளம்பிட்டேன். பதித்வா பாதையோர் தேவி, அப்பதான் பக்கத்துல இருக்கிற பார்வதி தேவி சிவபெருமானுடைய திருவடியில விழுந்து சாந்த்வயா மாச தம்கிறா, அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதையும் வேண்டாம், சிவபிராமணன்னு சொல்லி சொல்றார். யாரோ வாண்ணா நம்ம தம்பிதான்னு சொல்றார். இது 2 தாண்டியாச்சு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அதோ ஜகாம வைகுண்டம் யத்ர தேவோ ஜனார்தனஹ சயானம் ஸ்ரீய உத்சங்கே பதா வட்சத்யதாடயதே. ஸ்ரீவைகுண்டத்துல நடக்கிற விதமே வேற. அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்துல போறேன். லக்ஷ்மி மடியில தலைய வச்சுட்டு பெருமாள் பட்டன் இருக்கு. தன்னையும் அங்க பிருகு மகர்ஷி தன்னை அவமானப்படுத்திட்டதாக நினைக்கிற. தன்னை அவமானப்படுத்திட்டதாக நினைக்கிறதுனால கோபம் வந்துடுச்சு. இவ 2 பேர் விஷயத்துல நடந்துட்டது வேற, அங்க வரிசையா நடந்துட்டது வேற. ரொம்ப அசையான ஒரு கோபம் வந்துடுச்சு. அந்த பெருமாள் பிராட்டி, பெரிய பிராட்டியார் இருக்கக்கூடிய வாசஸ்தலமத்தை போய் எட்டி உதைக்கிறேன். தன்னுடைய திருடைய எட்டி உதைக்கிறேன். அந்த எட்டி உதைச்ச உடனே பெருமாளுக்கு மீதி பேர் மாதிரி கோபம். தழுவல கை கொடுக்கலன்றதுனாலேயே கோபம் வருது சிவபெருமானுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணலன்னு கோபம் வருது. பெருமாளை எட்டி உதைச்சாக்க அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். ஆனா துளி கூட கோபப்படலையா அவர். ததுத்தாய பகவான் சகலக்ஷ்மியா சதாங்கதி ஸ்வதல்பாத் அவருஹ்ய ஆசு நநாம சிரசா முனி. இவர் பண்ண காரியத்துக்கு இவரோட சண்டை போட வேண்டியது போக அவர் கீழே விழுந்து சேவிச்சு அந்த முனியை சேவிச்சு, என்னமோ உமக்கு சுவாகத்தம், நான் தெரியாத நேர் வந்ததை நான் கவனிக்காத போயிட்டேன் நானே, ஆகையால க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசனத்தை கொடுத்து, நேர் வந்ததுனால இந்த லோகமே விஷ்ணு லோகமே, வைகுண்டம்ன்ற சப்தம் தான் இங்க பிரயோகம் பண்ணிருக்கு. வைகுண்டமா இருந்தா கூட அந்த வைகுண்டம் புனராவர்த்தி இல்லாத வைகுண்டம் இல்லை. இது
இது விஷ்ணு லோகம்தான்னு சொல்லி வியாக்கியானத்துல சொல்லிருக்கு. நான் நீர் வந்ததை கவனிக்கிறதுனால தப்பு நடந்துட்டு க்ஷமிச்சுக்கணும். புனீஹி சக லோகம் மாம் லோகபாலாஞ்ச மத்யதான் பாதோதகேன பகவன் தீர்த்தானாம் தீர்த்தகாரிணாம். லோகத்துல புண்ணிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்களுக்கெல்லாம் கூட தீர்த்தம் அந்த புண்ணியத்துவத்தை பாவனத்துவத்தை கொடுக்கறது உம்முடைய திருவடிதான். அந்த திருவடி தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை அனுகிரகம் பண்ணணும். அந்த ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பிராமணாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எவ்வளவு விசேஷம்ன்றது பாருங்க. அர்த்தாத்தா நாளைக்கு துவாதசி. இந்த துவாதசி இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி இன்னைக்கு ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம எடுத்துட்டோம்னாக்கா எல்லா பாபத்துல இருந்தும் நாம விடுபடலாம். இங்க இதுதான் இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை மகிமைய பெருமாளே சாதிக்கிற. உம்முடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கணும் எங்களுக்கெல்லாம், எனக்கு மாத்திரம் இல்ல இந்த லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் கொடுத்து எல்லாரையும் பரிசுத்தமாக்கணும்னு சொல்ற. அத்தியாகம் பகவன் லட்சுமியா ஆசனம் ஆசமேகாந்த பாஜனம் வத்ஸ்யுரசிமே பூதி பவத்பாத ஹதாம்ஹசஹ. இந்த நீர் எட்டி உதைச்சேர, இந்த எட்டி உதைச்சதுனால என் மார்புல ஒரு தழும்பு ஏற்படுறது. அந்த தழும்புக்கு சீவத்சம்னு பெயர் பெற்று எல்லா சமயத்திலையும் எனக்கே அது அலங்காரமாக இருக்கட்டும் என்று சொல்ற. யாதாமா கில கிணகாரிணி பபூவ. தேவப்பெருமாள் இதுல திருமேனியில உதரத்துல இந்த வயர்ல 3 மடிப்பு இருக்கான். இந்த 3 மடிப்போடு இருந்து 3 தழும்பு இருந்துட்டு இருக்கான். அந்த தழும்பு என்னது அப்படின்னா யசோத பிராட்டி கட்டினா அந்த கயர்ல கட்டின்றதுனால அவர் திருமேனியில ஏற்பட்ட ஒரு தழும்பு சா கில கிணகாரிணி பபூவன். அந்த தழும்பே அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு அலங்காரமா ஆயிடுத்தான், ஒட்டியானம் மாதிரி ஒரு ஆபரணம் மாதிரி ஆயிடுத்தான். அந்த மாதிரி இந்த இடத்துல பிருகு மகர்ஷி எட்டி உதைப்பு இருந்துருக்கு. அதனால ஏற்பட்ட தழும்பு அதுவே சீவத்தம்னு ஏற்பட்டதுன்னு திக்குமுக்காடி போயிட்டாராம் பிருகு மகர்ஷி. இப்படி கூட ஒரு தெய்வத்தை நடப்பாளா? நாம பண்ணது அவசரப்பட்டு பண்ணது தப்பு. அப்படி இருந்தும் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு இதுல இருந்து தீர்மானம் ஆயிப்போச்சு. ருத்ரனோ பிரம்மாவோ இவெல்லாம் பிரகிருதி வசத்துல இருந்து பிரகிருதி சம்பந்தத்தினால சில தீய குணங்கள்லாமும் அவளிடத்துல இருந்துருக்கு. பெருமாள் ஹேயகந்த ரஹிதராக பெருமாள் இருந்துருக்கு. ஆகையால இவர் தான் சாட்சாத் நாராயணனே பரதத்துவம், நாராயணனே எல்லார காட்டிலும் சிறந்தவர் என்கிற விஷயத்துல தீர்மானம் பண்ணிண்டு அவர் அப்படியே போய் இங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் அந்த சரஸ்வதி தீரத்துல இருந்துருக்கிற அத்தனை மகர்ஷிகளும் இருக்காள அவளிடத்துல போய் சொன்ன உடனே அவளும் இதை அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு சாட்சாத் நாராயணனே பரதத்துவம், நாராயணன் தான் எல்லார காட்டிலும் சிரேஷ்டமானவன் என்கிற ஒரு எண்ணத்தை தத்துவம் யஸ்ய பிரியாமூர்த்தி பிராமணாத்விஷ்ட தேவதாக பஜந்த்யநாசிரசாந்தா எம்வா நிபுண புத்தயா அகிஞ்சனானாம் சாதுனாம் யமாஹு பரமாங்கதிம். அகிஞ்சனானாம் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் பண்ணுவதற்கு ஒரு சக்தியும் எந்த விதமான சக்தியும் இயலாதவர்களாக இருந்திருக்கிறவா நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவர்தான் கதி. சாதுக்களுக்கெல்லாம் அவர்தான் கதி, அவர்தான் புகழ். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் எல்லா தேவதைகளை காட்டிலும் சிரேஷ்டனாக இருந்திருக்க. முக்கியமாக இந்த 3 தேவதைகளுக்குள்ள சிரேஷ்டமானவன்றதை இத்தம் சாரஸ்வதா விப்ரான் ரணாம் சம்சய நுத்தையே புருஷஸ்ய பதாம்போஜ சேவையா தத்கதிங் கதா. இப்படி அவளுடைய சம்சயத்தை போக்கடிச்சு அவளும் பெருமாளை அடைஞ்சு அவளும் எம்பெருமானுடைய கதி அடைந்தார்கள். எம்பெருமான அடைந்து சகல கேமங்களையும் பெற்றார்கள். இப்படி இந்த பிருகு மகர்ஷியினுடைய விற்த்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கும் பரமபத பிராப்தி பரியந்தமான சகல சிரேயஸும் ஏற்படும் என்று முடிக்கிறார்.
நிச்சயமாக இந்த பரதத்துவ ஞானம் நமக்கு இருந்ததுன்னாக்க நாம எல்லாரும் வேற எதையுமே நினைக்க போறதில்லை. அந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம், அவனே நமக்கு புகழ்ன்ற ஒரு ஞானம் நமக்கு இருக்கிற வந்திருக்கு, ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஏற்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு சமயத்திலையும் கலக்கம் இல்லாமல் இதுவே நீடித்து இருந்ததுன்னாக்கா நமக்கும் நிச்சயமாக உயர்கதி நல்ல கதி ஏற்படுன்றது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே நாம பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.